ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் தட்டைக்காயை வச்சு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரச சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றப்ப. இதுக்கு தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க, காராமணின்னு சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன். அப்புறம் உளுந்து போட்டுக்கிறேன். இதையெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் போதும். கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வந்தால் போதும். வெங்காயம் வதங்கினதும் இப்போ தட்டைக்காயை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இது வேகிறதுக்காக 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்ததும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சியில் 4 காஞ்ச மிளகா, 2 கீத்து தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குறைசல் டெக்ஸ்சரில் அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் இந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும்ல, அதனால 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போய் ட்ரை ரோஸ்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.